சும்மானாங்க மக்களே, என்ன மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பிக் பாஸ் வந்து செப்டம்பர் மாசம் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்ற செப்டம்பர்ல பிக் பாஸானா? ஆமா ப்ரோ, அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல் வந்து போட்டிருப்பாங்க, செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம அந்த டைம் சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சது ஃபேக்காக தான் இருக்கும், செப்டம்பர்ல பிக் பாஸ் தொடங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா வருஷமும் செப்டம்பர் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அக்டோபர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பட் சடனா பார்த்தா இன்னொரு சில விஷயங்கள் வெளியே போயிட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, புதுசா இந்த வருஷம் வந்து எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரே நேரத்தில் விட்டா கரெக்டா இருக்குமா? ஏன்னா எல்லாருக்கான டிஆர்பி கிடைக்கணும். ஏன்னா சில பேர் வந்து தமிழும் பார்ப்பாங்க, மலையாளம் பார்ப்பாங்க, தமிழும் பார்ப்பாங்க, ஹிந்தியும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணா ஒரு சில பிக் பாஸ்க்கான டிஆர்பி அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா கடந்த ஒரு வாரமா ஒரு விஷயம் வெளியே சுத்திட்டு இருக்குது. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் 7 லாங்குவேஜ் பிக் பாஸ் வந்து ஒரே நேரத்தில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே சிரிக்கவா, அளவா, இல்ல மகிழ்ச்சியாகவா ஒண்ணுமே புரியல. எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா 7 லாங்குவேஜ் பிக் பாஸும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நிறைய பிக் பாஸ்க்கான டிஆர்பி அடி வாங்கும். நிறைய பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி கிரியேட்டிவாவே இருக்காது. நல்லா யோசித்து பாருங்களேன், ஒரு சில பிக் பாஸ் முடியதான் அடுத்தடுத்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு மலையாளம் முடிஞ்சோடனே தமிழ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சீசன் அப்படி போயிட்டே இருக்கும்போது கண்டென்ட் இல்லைன்னா மலையாளத்துல இருந்து சுட்டிங்க கொண்டு வருவாங்க, இல்ல ஹிந்தில இருந்து சுட்டிங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த லாங்குவேஜை பார்த்து சுட்டு தான் ஒரு மாதிரி வைப்பாங்க. இப்போ தமிழ்ல உள்ள ஒரு சில விஷயங்களே சுட்டு ஹிந்தியில் நடத்தியிருக்காங்க, மலையாளத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ மாற்றி தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கஷ்டமா இருக்கும். இவங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹாட் ஸ்டார்ல தான் வரும், எல்லாமே ஹாட் ஸ்டார்ல தான் வரப்போகுது. ஸோ எல்லாமே அட் அ டைம்ல ஹாட் ஸ்டார்ல வரும்போது ஸோ வியூவர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ அப்படி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சைட்ல வை ப்ரோ, இந்த காமன் மேன் ஷோவை எங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காமன் மேன் ஷோல இருந்தே போகலாம். ஸோ காமன் மேன் ஷோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு செட் கேட்ட வரத்துக்கு காமன் மேன் ஷோக்கான ஷூட்லாம் ஓரளவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரொமோ வந்து அதாவது அடுத்த வாரம் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாசத்தோட கடைசியில ப்ரொமோ வர வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரொமோ வந்து ஒரு வாரம் இல்லை 2 வாரம், அந்த 2 வாரத்துக்குள்ள நிறைய ப்ரொமோ விட்டு கொஞ்சம் ஹைப் பண்ணி ஷோவை ஆகஸ்ட் மிட்டுக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், இந்த காமன் மேன் ஷோவை பொறுத்த வரைக்குமே ஆல்ரெடி ஷூட் பண்ணி அப்புறம் கட் பண்ணி நமக்கு எபிசோட் மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. லைக் இப்போ செகண்ட்ல ஒன்று ஒரு ஷோ போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அது வந்து 35 நாளோ எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணி எடுத்து அதை கட் பண்ணி நமக்கு டெய்லி ஒரு எபிசோட் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. யாரே செகண்ட்ல ஒரு ஷூட்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த காமன் மேனுக்கான ஷோ இருக்க போகுது. அது அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு டெய்லி ஒரு எபிசோட் மாதிரி விடுவாங்க. ஹிந்தியில் வந்து 15 எபிசோடாக வந்துருக்குது. தமிழில் வந்து சேம் அதே மாதிரி 15 எபிசோட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி அதுக்கான கவுண்ட்டாக இவங்க கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை குறைக்க வாய்ப்பு இல்லை, கூட்டுறதுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த இதில் வரப்போகிற வாரம் காமன் மேன் ஷோக்கான ஒரு ப்ரோமோ கண்டிப்பாக வரும். அந்த ப்ரோமோவில் ஹிந்தியில் விட்டாங்கல்ல ப்ரோ, அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் எடிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து யார் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து வீடியோ இது கொடுத்துருப்பாங்கல்ல 2 நிமிஷத்துக்கு, அந்த வீடியோ இருந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி வரும். அந்த ப்ரோமோவில் அதுக்கான அந்த ஷோக்கான இன்னொரு அப்டேட் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மிட்ல இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்கே தான் எனக்கு இன்னொரு விஷயம் இடிக்குது. என்ன ப்ரோ இடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இந்த காமன் மேன் ஷோ கண்டிப்பாக ஆகஸ்ட் மிட்ல ஸ்டார்ட் ஆயிட்டுனா பிக் பாஸ் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஹிந்தியில் வந்து இந்த காமன் மேன் ஷோவை ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் தான் லான்ச் பண்ணாங்க, அக்னி பரிச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து இப்படி தான் பண்ணாங்க. அக்னி பரிச்சா ஷோ முடிஞ்ச 2வது நாள்லயே ஆக்சுவல் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா காமன் மேன் ஷோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் நடக்கும். ரொம்ப நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெருசாலாம் இருக்காது. அந்த ஷோக்குள்ள ஒரு 15-20 பேரை போட்டு அவங்களுக்கு டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுத்து அந்த டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு வின்னரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வின்னரை தேர்ந்தெடுத்த 2 நாள்ல அந்த வின்னர் வந்து அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க.
ஏன்னா இந்த காமன் மேன் ஷோக்கான ஹைப் குறைகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆரம்பிச்சாதான் மக்கள் வந்து அப்படியே கண்ணியமா பார்ப்பாங்க. ஏன்னா உள்ள போக போறது ஒரு காமனர், புரியுதா? உள்ள போக போறது ஒரு காமனர், இந்த ஷோல வின் பண்ணி உள்ள போறாப்புல. அப்படி இருக்கும்போது அந்த காமனருக்கான ஹைப்பை வந்து குறைச்சிட மாட்டாங்க. இந்த ஷோல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருப்பா, வெளியே இருந்து நம்ம இதுல இருந்து ஒரு மனுஷன் போறான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் வின் பண்ணி 2 வாரம் 3 வாரம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணா, ஓ இவர் அந்த ஷோல வின் பண்ணாரு அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இதே அந்த காமன் மேன் ஷோ முடிஞ்ச உடனே ஆக்சுவல் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணா இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஹைப் இருக்கும். இவர் என்ன பண்ண போறாரு, இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அங்க போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத மக்கள் ஆர்வமா பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஆகஸ்ட் மிட்ல காமன் மேன் ஷோ வந்துட்டுனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆக்சுவல் பிக் பாஸை தொடங்கிடுவாங்க, கண்டிப்பா தொடங்கிடுவாங்க. ஸோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மொத்தமாக செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஹிந்தியுமே செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செப்டம்பரில் ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இன்னும் ஏதோ 2 லாங்குவேஜ் சொன்னாங்க. மொத்தம் 7 லாங்குவேஜாக ஏதோ ஒன்று மொத்தமாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மராட்டின்னு நினைக்கிறேன், மராட்டி ஒன்று, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொன்னாங்க. நிறைய லாங்குவேஜ் புதுசாக ப்ரொமோ விட்டுருக்காங்க ப்ரோ, நிறைய ப்ரொமோ பார்க்க முடியுது. புது புது லாங்குவேஜாக இருக்குது, புது புது ஹோஸ்டாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் நிற்க போது எனக்கு தெரில. மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு சங்கு தான். ஏன்னா வியூவர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா தமிழ் பிக் பாஸ் பார்க்குற நிறைய பேர் மலையாளம் பிக் பாஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. மலையாளம் பிக் பாஸ் பார்க்குற கொஞ்சம் பேர் தமிழ் பிக் பாஸ் பார்ப்பாங்க. ஸோ இது மாற்றி மாற்றி அடி வாங்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காமன் மேன் ஷோக்கான அப்டேட் வந்து பெருசாக லீக்கே பண்ண மாட்டேங்காங்க. அது வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. எப்படி இந்த செகண்ட் ஷோ வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி இது பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி தான் இது இவிபியில் வச்சு ஷூட் நடக்கானே தெரில. மேபி வெளியே ஏதாவது வச்சு ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கான அப்டேட் வந்து சுத்தமாக லீக்கே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் ஆக்சுவல் பிக் பாஸ், அது பிக் பாஸ் 10 இருக்குல்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டியாளர்களையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது போயிட்டு, அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது போயிட்டு, ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு தரத்தை இறக்க மாட்டாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருவாங்க ஷோவை நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உண்மையாகவே தரம் இறங்கிட்டு, பிக் பாஸ்க்கான தரம் இறங்கி தர மட்டத்துக்கு போயிட்டு. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக தூக்கி பிடிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது ப்ரோ, இந்த செகண்ட் லவ் ஷோவில் தேஜஸ் வந்துருக்காருல்ல, தேஜஸ் வந்து பிக் பாஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷங்கிட்ட கண்டென்ட் இருக்கு ப்ரோ, அந்த மனுஷங்கிட்ட கண்டென்ட் இருக்கு. அவர் ஏதோ பண்றாரு, ஒரு மாதிரிப்பட்ட சம்பவம் பண்றாரு. மேபி இருக்கலாம், மேபி தேஜஸ் வரலாம். வந்தா கண்டென்ட் தாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவர் வந்தா கண்டென்ட் தான். மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள பெருசா வேற யாருங்க, பிரியங்கா வந்தா கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியங்கா வந்து ஒரு மாதிரி சண்டை மோட்லயே இருக்காங்க, தேஜஸ் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் மோட்லேயே இருக்காப்புல. எல்லாமே கண்டென்ட் தான், பிக் பாஸை பொறுத்தவரை அது எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, காமன் மேன் ஷோவை அக்டோபரில் வச்சுட்டு பிக் பாஸ் செப்டம்பரில் ஆரம்பிச்சு விட்டா நல்லா இருக்குமா, இல்லை மற்ற லாங்குவேஜ்லாம் போட்டு ப்ரோ நம்ம எப்போவுமே அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும்லாம் அதே மாதிரி அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகும், அதான் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். ப்ரொமோ வரும்ல, அந்த ப்ரொமோவில் என்ன தான் இருக்குது காமன் மேன் ஷோவை பற்றி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களில் யாராவது அப்படியே அப்ளை பண்ணியிருந்தீங்களா, உங்களில் யாருக்காவது எதாவது தூது வந்துச்சா, ஏதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆனீங்களா, செகண்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆனீங்களா, அதை பற்றி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள், நானும் அப்ளை பண்ண ப்ரோ, எனக்கு சத்தம் இல்லை ப்ரோன்னு ஏதாவது ஒன்று சொன்னாதான் நம்ம சைட்லேயும் ஓகே இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.